எதுக்கு கூப்பிட்ட? இல்ல, டெலிவரி இருக்கு, அதான் கூப்பிட வந்தேன். ம், போ, வரேன். அடே டே, வாங்கப்பா. என்ன திடீர் சர்ப்ரைஸ்? இல்ல அங்கிள், 2 வீட்லயும் தான் ஓகேவாயிடுச்சுல்ல, அதனால டாடி தான் அனுப்பி விட்டாங்க. போய் மருமகளை பார்த்துட்டு வரேன்னா பார்த்துட்டு வான்னு. ஓ சரி சரிப்பா. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாச்சா? ஆமா அங்கிள், சாப்பிட்டாச்சு. அங்கிள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. சரி, நான் கவியை கூப்பிட்டுட்டா? கூப்பிடுங்க அங்கிள். கவி, இங்க வா. இதோ வரேன்ப்பா. இருப்பா, இப்போ வந்துடுவா. சரிங்க அங்கிள். அப்பா கூப்பிடுறாங்க, போறேன். கவி, அதித்தியும் கூப்பிட்டு வா. அப்பா உங்களையும் கூப்பிடுறாங்க. கேட்டுச்சு, வரேன், போ. உங்களுக்கு நான் ஒரு நல்ல பையனை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னேன்ல? ஆமா அங்கிள். இப்போ வருவான் பாருங்க, ரொம்ப நல்ல பையன். ஓ ஓகே ஓகே அங்கிள். கவி, அது யாரு? எனக்கு பயமா இருக்கு. கவி. புரிஞ்சது. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா. கவி, நான் உன்னை கூப்பிட்டேமா, என்ன திரும்பாம நிக்கிற? என்னாச்சுமா, கண்ணுல என்ன விழுந்துச்சு? இல்ல, தூசிப்பா. கண்ணத்தோடமா? சொல்லுங்கப்பா. என் ஃப்ரெண்டோட பையனுக்கு உன்னை கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையன் இவர்தாம்மா. செம்ம அழகா இருக்கா பாத்தியா? இவர்தான் உனக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள. பேரு சிஜின். ரொம்ப நல்ல பையன், உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பான். சரி, டெலிவரி இருக்குப்பா, நான் போறேன். ஏமா இருமா, பேச வந்திருக்காங்கல்ல, பேசிட்டு போ. பேசணுமா? ஆமாமா, உன்னை பார்க்க வந்திருக்காருன்னா பேசவும் வந்திருப்பாருன்னு தானே, பேசிட்டு போ. என்னப்பா, ஏதாச்சும் பேசணுமா? எஸ் அங்கிள், கொஞ்சம் பேசணும். சரி. இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. ஆனா நம்ம இது மாதிரிலாம் கோவப்படவே கூடாது. நமக்கு அந்த உரிமையே இல்லை. கவி இனி எனக்கு இல்லைன்னு நினைக்கும் போதே சங்கடமா இருக்கு. இவன் என்னடானா இப்படி வந்து பார்த்துட்டு நிக்கிறான். என்னோட மின்னுவை வேற ஒருத்தன் பார்க்கறது எனக்கு பிடிக்கவே இல்லை. வாழவே பிடிக்கல. சித்திரலாம் போல இருக்கு. வீட்டில் என்னடானா அம்மா என் கூடவே இருக்கிறாங்க. அம்மா இவ்வளோ நேரம் என் கூடயே இருந்தாலும் எனக்கு கவியை தேடிக்கிட்டே இருக்கு. ஆனா கவிதான் எனக்கு இல்லையே. நான் அதனால எதுவும் யோசிக்கவே கூடாது. கவியோட லைஃப் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். என் கவி எனக்கு இல்லை, அதை என்னால யோசிக்கவே முடியல. சிஜின், நான் சொன்னேன்ல அதித், அது இவர் தான். ஓ ஓகே அங்கிள். ஹாய் அதித். ஹாய். சரி, நீங்க பேசுங்க, நான் போறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஓகே அங்கிள். ஹாய் கவி. கவி, வேற ஒருத்தன் கிட்ட இது மாதிரி வந்து பேசுறதே என்னால தாங்க முடியல. எப்படி நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணும்போது நான் பார்த்துட்டு இருப்பேன். என்னால முடியலடி கவி. இந்த கல்யாணம் வேண்டான்ட்டு நீ சொல்லிட மாட்டியான்னு ஏக்கமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. என் மனசுல அது மட்டும் தான் ஓடிட்டே இருக்கு. என்ன கவி, பேசாம நின்னுட்டே இருக்கீங்க? இது மாதிரிலாம் அழக்கூடாது. யாராவது பார்த்தா நல்லா இருக்காது. முகத்தை இப்படியெல்லாம் வச்சிருக்காது நல்லது இல்லை. ஹலோ கவி, என்ன வெரி ஷையா? முகம் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் பாருங்க. சொல்லுங்க. என்னங்க, இப்போதானே உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு ஷாக்கிங் எதுவுமே இல்லை. நீங்களும் என்னை இப்போதானே பார்க்குறீங்க. நீங்க ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம என்ன பார்த்ததும் ஃபர்ஸ்ட் டே பார்த்துருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஓகே, ஐ எம் சிஜின். அவ்வளோதானா? நீங்க அமைதியா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்வளோ அமைதியா இருப்பீங்களா? ஓகே ஓகே, ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட். சரி, என்ன பிடிச்சிருக்கா? அது வேலை இருக்கு, நான் போறேன். கவி, என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இந்த கல்யாணத்துக்கு ஓகே தானே? அது அப்பா கிட்ட பேசிக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஏய் கவி, நில்லுங்க. என்னடா இவங்க எதுவும் பேசாமலே போயிட்டாங்க. அவ்வளோ வெக்கமா? சோ கியூட்.
நான் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரைஸ்லெஸ்ஸான பொண்ணு தான். நல்லா க்யூட்டாக இருக்கா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, அங்கிள் கிட்ட சொல்லிட்டு போகலாம். எப்படி இருந்தாலும் இவ பேச மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, ஒர்க் இருக்கு, ஆஃபீஸ் வேற போகணும். நெக்ஸ்ட் வீக் அப்புறம் மேடம் என் கூடவே தானே இருப்பாங்க. என்னெல்லாம் பேசுறக்கோ எல்லாம் பேசிக்கலாம். இவளோட வெக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அப்பனா கிளம்பலாம் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு. இவங்க பக்கத்தே இருந்து தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது டெலிவரிக்கு போலாமா? டெலிவரிக்கு போலாமான்னு கேட்டேன். நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துறேன். என் வாழ்க்கையில என்னென்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நான் விச்சு கூட தான் சேரணும்ட்டு எவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனா என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் விச்சு கூட சேரவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்படின்னா யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்தே நான் யாரையுமே கஷ்டப்படுத்தினது இல்ல. ஆனா எனக்கு மாத்திரம் எல்லா கஷ்டமும் வருது. விச்சுவை எப்படியாவது நல்லபடியா படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் விச்சு கிட்ட என்னோட ப்ரப்போசலை கூட நான் பண்ணாம இருந்தேன். நான் ப்ரப்போஸ் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் இந்த கல்யாணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முடியாது, வேற யார் கையாலையும் தாலி கட்டிக்க முடியாது. என் கழுத்துல தாலி கட்டுறது விச்சுவா மாத்திரம்தான் இருக்கணும். இல்லாட்டினா நான் உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கைய வேண்டாம். நான் செத்து போயிடுவேன். சொல்லு ரியோ, என்ன பேசணும்? இல்ல, நவமித்ராவை லவ் பண்றேன்னு என்கிட்ட எப்படியெல்லாம் புலம்பிருக்க. அப்புறம் எதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த? சொல்லு. கல்யாணம் பண்ணது மாத்திரம் இல்லாம ரொம்ப வளைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற. அப்போ நான் நவமித்ராவை லவ் பண்றேன்னு அப்படி இப்படின்லாம் குழஞ்சியே என்கிட்ட. அதெல்லாம் என்னதுன்னா சும்மாவா? ரியோ, தெரியாம பேசாத. தெரியாம பேசாதயா. லவ் லெட்டர்லாம் கொடுத்திருந்தியே, அதெல்லாம் என்ன சும்மாவா? ரியோ, சும்மா இருன. சும்மா ரியோ ரியோன்னு விழிச்சுக்கிட்டு இருக்காத. அப்பெல்லாம் என்கிட்ட எப்படியெல்லாம் சொல்லியிருக்க. உன் ஃப்ரெண்டையும் என்னையும் கூடவே வச்சுக்கிட்டு இருப்ப. எல்லாத்தையும் எங்க 2 பேர்கிட்ட மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருப்ப. அவ அப்படி இப்படி, எனக்கு அவனா உயிர், அவ இல்லாட்டிலாம் நான் வாழவே மாட்டேன் என்னெல்லாம் சொன்னேன். இப்ப நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கியே, இதுதான் உன்னோட லவ்வா? ரியோ, என்னென்ன சும்மா ரியோ ரியோன்னு இருக்க? உன்னோட அழகான லவ்வ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. நவமித்ரா ப்ரப்போஸ் பண்ணாலா இல்லையா உனக்கு? ரியோ, தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஓ, இதெல்லாம் இப்போ தேவையில்லாதது உனக்கு. கரெக்டு கரெக்டு. இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையில்லாததா தான் தோணும். ஏன்னா உனக்கு தான் புது பொண்ணு வந்துருச்சுல. அவங்கள பார்த்ததும் நவமித்ரா ஒண்ணுமே இல்லைன்னு தோணிருக்கும். நவமித்ராவை விடலாம் இவங்க ஒன்னும் அழகில்ல. ரியோ, தம்பி மாதிரி பேசு. அவங்க உனக்கு அண்ணி, மரியாதை கொடுத்து பேசு. மரியாதை? சரி சரி. வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கியே, இதுதான் உன்னோட மரியாதை? நீ என்கிட்ட மரியாதைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ரியோ, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. வேண்டாம், என் வாயில இருக்கிறதெல்லாம் கிளறாத. தோ பாடுறா, அப்படி என்ன வச்சிருக்க? என்ன ரியோ, உன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளோ நாள் நான் உன்னை வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கல்ஃப்ல போனதுக்கு அப்புறம் தான் தெரியுமே நீ எப்படிப்பட்ட வேணும். எது? என்ன பத்தி நீ என்ன கண்டுபிடிச்ச? ரியோ, வேண்டாம். உன்னை நான் இது வரைக்கும் தம்பியா தான் பாத்துட்டு இருக்கேன். வில்லனா பார்க்க வச்சிடாத ரியோ. அண்ணே, என்ன நீ என்ன அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? ரியோ, வேண்டாம் ரியோ. வேண்டாமா? அப்படி என்ன வச்சிருக்க? பாடுறா. ரியோ, போதும், வாய மூடு. அதெல்லாம் முடியாது. அப்படி என்ன உன் மனசுல வச்சிருக்கேன்னு சொல்லு. ஓ, நான் சொன்னாதான் நீ அமைதியா இருப்பல்ல? சொல்றேன் கேளு. நான் நவமித்ராக்காக எழுதின லெட்டர் எங்க? என்ன இப்ப கேக்குற? அதெல்லாம் எப்பயோ கொடுத்தாச்சு நவமித்ரா கிட்ட. அப்படியா? உன் ஃப்ரெண்டு நேத்ரன் சொன்னான். என்ன சொல்ற? நான் தான் நவமித்ரா கிட்ட கொடுத்துட்டேனே. அப்புறம் எப்படி நேத்ரன் கையில இருந்து உங்களுக்கு லெட்டர் வரும்? என்ன என்ன கொளற? ரொம்ப கொளராத. இங்க பாரு ரியோ, நீ பண்ணது ரொம்ப பெரிய துரோகம். எந்த தம்பியும் இப்படி ஒரு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த லெட்டர்ல நான் என் பேர் எழுதாததுனால நீ உன் பேரை எழுதி நவமித்ராக்காக கொடுத்துருக்க. அதுவும் உன் கையால கொடுத்தா எங்க நீ மாட்டிக்குவியோன்னு சொல்லிட்டு நேத்ரன் கையில கொடுத்து அப்படி கொடுக்க சொல்லியிருக்க. நேத்ரன் கொடுக்க போனப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ அவன்கிட்ட கேட்கல? இல்ல. சி ரியோ,
நான் உன்னை எவ்வளவு அன்பான தம்பியா பார்த்தேன் தெரியுமா? அதனாலதான் நான் எல்லாமே ஷேர் பண்ணேன். எந்த அண்ணனும் தம்பி கிட்ட லவ் பண்ற விஷயத்த யாரும் எதுவும் சொல்லிக்கிட மாட்டாங்க. ஆனா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் காரணம் நான் உன் மேல வச்சிருக்க அன்பு. அது எல்லாத்தையும் நீ ஒரே நாளிலே கொச்சப்படுத்திட்ட. ரியோ, நிஜமா சொல்ல போனா இப்ப வரைக்கும் என்னால உன்னை நம்பவே முடியல. நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். உன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ரியோ. நேத்து நான் அந்த லெட்டரை கொடுக்கவே நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இல்லாட்டினா இப்ப வரைக்கும் நான் உன்னை என்னோட அன்பான தம்பியா தான் நினைச்சிருப்பேன். ரொம்ப மோசம் ரியோ நீ. ஆனா ரொம்ப கேவலமான செயல். என்னோட எதிரி கூட இது மாதிரி துரோகம் எனக்கு பண்ண மாட்டாங்க. நீ பின்னாடி இருந்து முதுகுல குத்திருக்க. அது ஷட் அப் ரியோ. உன்கிட்ட பேசுறதுக்குலாம் இனி எனக்கு நேரம் இல்ல. எப்பவும் நீ வந்தா நான் உன்கிட்ட அன்பா பேசியிருக்கேன். ஆனா இந்த வாட்டி உன்கிட்ட பேசுறதுக்கே நான் தயங்கி தயங்கி இருந்தேன். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இது மாத்திரம்தான். ஆக்சுவலா சொல்ல போனா இது கூட நான் பேசவே கூடாது உன்கிட்ட. அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்க நீ எனக்கு. இது மாதிரி ஒரு கேவலமான செயலை யாருமே எனக்கு பண்ணதில்ல. கெட் அவுட் ரியோ. உன்னை பார்க்கவே பிடிக்கல. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவை விட்டு போயிடு. முடிஞ்சா நீ கல்ஃப்லேயே செட்டில் ஆயிடு. நவமித்ரா கிடைக்காம போனதுனால என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. நானா நவமித்ராவை கிடைக்க விடாம பண்ணேன்? ஷட் அப் ரியோ. எதுவும் பேச வேண்டாம். எனக்கு ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு. தயவு செஞ்சு போயிடு. ஓ அப்படியா? சரி சரி, இனி நான் பாத்துக்கிறேன். நீ வேலை பாரு. போ போ. நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. நீ இருக்க இருக்க டென்ஷன் ஆகுது. இந்த நேத்ரன் எனக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு எப்படி துரோகம் பண்ணியிருக்கான்ல. இவனுக்கு நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தானே ஆக்டிங் பண்ணியிருந்தேன். எப்படி இவன் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருப்பான்? இவ்வளவு பெரிய துரோகம் பண்றதுக்கான காரணம் என்ன? நேத்து நான் சூப்பர் மார்க்கெட் போனப்ப கூட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசினானே. நவமித்ராவை பத்தி நான் அவன்கிட்ட கேட்டிருக்கணும். அப்போனா நான் உஷாரா இருந்திருக்கலாம். இப்போ ஒன்னும் தெரியாம இப்படியெல்லாம் அசிங்கமாயிடுச்சு. ஆனா என் அண்ணன் இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்க அண்ணினா அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். அண்ணியா அண்ணி, அண்ணிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆப்பு வைக்கிறேன்டா. இனி நீங்க எப்படி ஜாலியா இருக்கீங்கன்ட்டு நானும் பாக்குறேன். உண்மையா லவ் பண்ணி வேற ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா யாரும் இவ்வளோ ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. ஆனா நீயும் அந்த பொண்ணும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க. நீ இதுல ஏதோ உண்மையா லவ் பண்ண மாதிரியே பேச்சு பேசின. என்னெல்லாம் பேசுற? சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு வெறுப்பு. மம்மியும் டேடியும் உனக்கு மாத்திரம்தான் எல்லாமே செய்வாங்க. எல்லாம் உனக்கு செஞ்சுட்டு மிச்சம் இருந்தாதான் எனக்கு. ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, எல்லாமே அப்படின்னா எப்படி? உனக்கு தர மிச்சம் போக எனக்கா? அது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அதான் 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 நான் கெல்ஃப்ல போனதே. கெல்ஃப்ல போனாவாச்சும் இதுல இருந்த கம்பாரிசமாச்சும் எனக்கு கொஞ்சம் கம்மியாகும்னு தோணுச்சு. எல்லா விஷயத்துலயும் உன்னோட மிச்சம் போகதான் எனக்கு. என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் எப்படி தோணிருக்குன்னு தெரியல. நல்ல வேலை, உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சிருந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். இதுக்கிடையில என்னென்னமோ நடந்து உனக்கு கல்யாணமே ஆகிருக்கு. உனக்கு கல்யாணம் நடந்ததுல ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நவமித்ரா உனக்கு கிடைக்காம போனதுதான். நவமித்ரா உனக்கு கிடைக்காம போனது எனக்கு எவ்வளவு பெரிய பிளஸ் தெரியுமா? இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கு. உன்னோட மிச்சம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா உன் கல்யாண விஷயத்துல அப்படி இல்லடா. நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காம போனது எனக்கு பெரிய சந்தோஷம். இதே வீட்டுல நவமித்ராவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து நீ ஆசைப்பட்ட நவமித்ரா உனக்கு கிடைக்காமலே போனாங்களேன்னு உன்னை ஏங்க வைக்கிறேன்டா. அப்போதான் தெரியும் இந்த ரியோ யாருன்னு. நீ வச்ச மிச்சத்தை நான் எடுக்கணுமா? யாருக்கிட்ட?